வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் பிக்சல் 6a. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கூகுள் பிக்சல் 6a இன்றைக்கி இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், இதோடைய ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுள் பிக்சல் 6a இது அஃபிஷியலாக கூகுளுடைய ப்ராடக்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சல் 6a வந்துட்டு அஃபிஷியலாக கூகுளோடைய ப்ராடக்ட்டு. அண்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஆண்ட்ராய்டு அப்டேட் எல்லாமே கூகுள் பிக்சல் ப்ராடக்ட்டில் தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் தான் உங்களுக்கு மற்ற மொபைலில் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே அண்டு கிளாரிட்டி எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ப்ரோஸ் அண்ட் கன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் 6.1 இன்ச் கொடுத்துருக்காங்க. அப் டு 60 ஹெர்ட்ஸ் மெயினாக பார்த்துக்கிறீங்க. இந்த டிஸ்பிளே வந்துட்டு 60 ஹெர்ட்ஸில் தான் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் இது 120 ஹெர்ட்ஸு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஸோ இது டிஸ்பிளே வந்து 60 ஹெர்ட்ஸ் மேலே தான் ரன் ஆகுது. அண்டு இதோடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான், வித் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் 429 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிக்சலுடைய பெர் இன்ச்சு 429ங்கிறது நல்ல ஒரு பிக்சலுடைய ரேட்டு தான். உங்களுக்கு நல்லாவே கலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த டிஸ்பிளேயில். ஸோ உங்களுக்கு OLED வேறு, பிளாக் அண்ட் எல்லாமே நல்லாவே உங்களுக்கு ரிச்சாக எடுத்து கொடுக்கும். இதோடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லோயர் தான், ரொம்ப அதிகம் இல்லை. இப்போ 5 மேலே போயிட்டுருக்கு. அவங்க கொடுத்துருக்கிறது 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிளாக்கு இந்த மாதிரி இது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு HDR சப்போர்ட் கொடுக்குது. ஸோ இதில் வந்துட்டு HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் 10 பிட்டான்னு தெரில, பட் HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் 24 டெப்த்து 60 மில்லியன் கலர். ஸோ கலர் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 178 கிராம் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸும், பேக் சைடில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் கிளாஸ் இருக்குது. பேட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4410 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லோயர் தான். இந்த ப்ரைஸ்க்கு அவங்க வந்துட்டு ஒரு 5000 கொடுத்துருக்கணும். பட் 4400 தான் கொடுத்துருக்காங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது 18 வாட்ஸ் தான், அதிகமாக கிடையாது. ஒன்லி 18 வாட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறுறது வந்து ஸ்லோவாக தான் ஏறும். அப்புறம் மெமரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6GB கொடுக்குறாங்க. 6GB LPDDR5 கொடுத்துருக்காங்க வித் UFS 3.1 ஸ்டோரேஜ். ஸோ இது ஒரு நல்ல வெர்ஷன் தான். லேட்டஸ்ட் கரண்ட் வெர்ஷனில் இப்போதைக்கு UFS கூட வந்திருக்கு. பட்டு இந்த மொபைலுக்கு 2022 லான்ச் ஆனதுனால இந்த ஸ்பெக்கு ஓகே தான், DDR5 ரேம். பட் அவங்க 8GB கொடுத்துருக்கலாம். ஸோ 6GB தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 128GB ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ராசஸர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுளுடைய அவங்க ஓன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் டென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கூகுளுடைய டென்சருடைய ப்ராசஸருடைய ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய AnTuTu ஸ்கோர் வந்துட்டு அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 6,88,000 வருது. ஸோ அப்புறம் இதோடைய செக்யூரிட்டி எல்லாமே கொஞ்சம் ஹை எண்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கூகுளுடைய டைரெக்டாக இருந்து வரனால அவங்களுடைய செக்யூரிட்டி அண்ட் என்கிரிப்ஷன் எல்லாமே நல்லாவே இருக்கும். இதோடைய கேமரா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 12 MP கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா 12 MP 12.2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 1:4 பிக்சல் விட்து வித் சூப்பர் ஜூம் ரெசல்யூஷன். ஸோ இந்த பிக்சல் 6a வந்துட்டு உங்களுக்கு நைட் டைம் வந்து கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்கும். வித் சோனி சென்சார் இதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி 8 மெகாபிக்சல் தான். ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் லோவாக இருக்குது.
ஸோ இதில் வந்து கேமரா ஃபீச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜிக் எரேசர், ரியல் டோன், ஃபேஸ் அண்ட் பிளரு, அப்புறம் நைட் சைட்டு, ஸோ மெனி ஃபீச்சர்ஸ் கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸில் வந்துட்டு மேஜிக் எரேசர் வந்துட்டு ஒரு நல்ல டூல் தான். ஸோ இந்த டூல் வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அன்வான்ட் ஏரியா வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். பிக்சரில் அந்த நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் வந்துட்டு அன்வான்ட் இமேஜஸ், அன்வான்ட் பிளேசஸ் வந்து நீங்கள் வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். வித் சினிமேட்டிக் பேனு, HDR, ஸோ மெனி ஃபீச்சர்ஸ் கேமராவில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் பொறுத்த வரைக்கும் கூகுள் பிக்சல் 6a வந்துட்டு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 4Kல நீங்கள் வந்துட்டு 4K வீடியோ ரெக்கார்டிங்கில் 30 fps அண்ட் 60 fpsல எடுக்கலாம். 1080ல் வந்துட்டு ஃபுல் ஹெச்டியில் வந்துட்டு நீங்கள் 30 அண்ட் 60ல் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் வந்துட்டு ஒன்லி ஃபுல் ஹெச்டியோட உங்களுக்கு 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் தான் வரும். ஸோ கொஞ்சம் லோயர் தான், அவங்க 60 கொடுத்துருக்கலாம். அண்ட் சினிமேட்டிக் பேனில் வந்துட்டு ஸ்லோ மோஷன்ஸ், 4K, டைம் ப்ளஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. கேமராவில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். பட் டிஸ்பிளேயில் தான் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்கள் டிஸ்பிளேலே இருக்கும். வித் பேட்டர்ன் பின் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா இதில் Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் வர்றது எல்லாமே Wi-Fi 6 தான் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு ஸ்பீடு வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். அரௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு Wi-Fi 6ல் நீங்கள் நல்ல ரவுட்டர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நீங்கள் 1 GB பெர் செகண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற 1 GHz ஸ்பீடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 GB வந்துட்டு 1 GB நீங்கள் அந்த ஸ்பீடே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வித் இந்த Wi-Fi 6ல். அண்ட் இதில் 5G சப்போர்ட் பண்ணுது இந்த மொபைல். பட் சிங்கிள் சிம் தான், நான் டியூல் சிம் இல்லை, இதில் சிங்கிள் சிம் தான் அது ரன் ஆகுது. ஸோ இதில் பாக்ஸில் கொடுக்குறதும் வந்து அவங்க Type-C to Type-C கொடுக்குறாங்க, ஸ்டார்ட் கைட் கொடுக்குறாங்க, குயிக் ஸ்விட்ச் அடாப்டர் கொடுக்குறாங்க, சிம் டூல் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த பாக்ஸில் வர்றது. ஸோ இதோடைய அஃபிஷியலாக வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்மோஸ்ட்டு வந்துட்டு 29,000 வருது. 29,000 இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம அதோடைய கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எதுக்கும் பிக்சலுக்கும் 6 நத்திங் ஃபோனுக்கு பார்த்தோம்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் வேரியண்ட்டில் தான் வரும். கூகுள் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டென்சர் ஸ்னாப்ட்ராகன் 778+, டிஸ்பிளே வந்து 6.1, சேம் மேபி எல்லாமே காமனாக தான் வரும். பட்டு கேமரா வந்து மாறும். இது 50 மெகாபிக்சல் வந்து டியூல் கேமரா மாறும். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு 60 மெகாபிக்சல், கூகுள் பிக்சல் வந்துட்டு 8 தான். பேட்டரி ஆல்மோஸ்ட் சேம் தான், 4005, இது 4400. அண்ட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 128, இதில் வந்துட்டு 256 GB அவைலபிள் இருக்குது. 8 GB ரேம் இதில் நத்திங்கில் வந்துட்டு 8 GB அண்டு 12 GB ரேம் நமக்கு அவைலபிள் இருக்குது. பட் பிக்சல் வந்துட்டு 6 GB தான் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே சேம் ஜூலையில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பாக்ஸில் வரும்போது உங்களுக்கு Android வெர்ஷன் 12 தான் உங்களுக்கு ரன் ஆகுது. இப்போ ரெண்டுமே வந்துட்டு 13 கரண்ட் வெர்ஷனாக 13ல் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி டேட்டில் Android 13 ரன் ஆகிட்டுருக்கு. டிஸ்பிளே வந்து ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான், OLED தான். அண்டு நத்திங் ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 402 பிக்சல் தான். கூகுள் பிக்சலில் வந்துட்டு 431 வருது. ஸோ நல்லாவே உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு HDR10 சப்போர்ட் பண்ணுது. பட்டு ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் உங்களுக்கு 120 Hz 60 Hzல டிஃபராக இருக்குது. நத்திங் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு பேக்லையும் வந்துட்டு கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கிளாஸு, ஃப்ரண்டில் டிஸ்பிளேயும் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட்டு நான் கூகுளில் வந்துட்டு பிக்சல் 6a வந்துட்டு உங்களுக்கு ஒன்லி கொரில்லா கிளாஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.